எகிப்தின் பிரமிடு கல்லறைகளில் 2000 ஆண்டுகள் பழமையான தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளது. உலகமயமாக்கலை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே செயல்படுத்திய முன்னேற்ற நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்பதற்கான மற்றும் ஒரு சாட்சி என அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம் தெரிவித்துள்ளார். எகிப்து பிரமிடு கல்லறைகளில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட 2000 ஆண்டுகள் பழமையான கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து மற்றும் பிரான்ஸ் ஆய்வாளர்கள் நடத்திய ஆய்வில் 30 கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன. இதில் 20 கல்வெட்டுகளில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. சிகை கொற்றன் என்ற தமிழ் வணிகரின் பெயர் 5 வெவ்வேறு பிரமிடுகளில் 8 முறை கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரோமானிய காலத்தில் தமிழ் வணிகர்கள் கடல் கடந்து எகிப்து சென்று அங்கிருந்து உள்நாட்டு பகுதிகளுக்கும் பயணம் செய்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்தியை தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள தமிழ்நாடு தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, கடல் கடந்து உலக நாகரிகங்களில் தடம் பதித்த பெருமைமிகு இனம் நம் தமிழினம் என்பதை மீண்டும் உலகுக்கு உறக்கச் சொல்வது போல் இந்த கண்டுபிடிப்பு திகழ்கிறது என்றும், உலக வர்த்தக வரைபடத்தில் தமிழரின் தடம் எவ்வளவு ஆழமாக பதிந்திருந்தது என்பதை நினைவூட்டுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். ரோமானிய காலத்திலேயே கடல் கடந்து எகிப்து சென்று இன்று நாம் பேசும் உலகமயமாக்கலை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே செயல்படுத்திய முன்னேற்ற நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்பதற்கு இவை மற்றும் ஒரு சாட்சி என குறிப்பிட்டுள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதோடு உலகம் தழுவிய தமிழ் என்பதே நம் அடையாளம் என்ற பெருமையை இந்த வரலாறு நம்மை நிமிரச் செய்வதாக தெரிவித்துள்ளார். எகிப்தின் பிரமிடு கல்லறைகளில் 2000 ஆண்டுகள் பழமையான தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளது. உலகமயமாக்கலை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே செயல்படுத்திய முன்னேற்ற நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்பதற்கான மற்றும் ஒரு சாட்சி என அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம் தெரிவித்துள்ளார். எகிப்து பிரமிடு கல்லறைகளில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட 2000 ஆண்டுகள் பழமையான கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து மற்றும் பிரான்ஸ் ஆய்வாளர்கள் நடத்திய ஆய்வில் 30 கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன. இதில் 20 கல்வெட்டுகளில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. சிகை கொற்றன் என்ற தமிழ் வணிகரின் பெயர் 5 வெவ்வேறு பிரமிடுகளில் 8 முறை கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரோமானிய காலத்தில் தமிழ் வணிகர்கள் கடல் கடந்து எகிப்து சென்று அங்கிருந்து உள்நாட்டு பகுதிகளுக்கும் பயணம் செய்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்தியை தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள தமிழ்நாடு தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, கடல் கடந்து உலக நாகரிகங்களில் தடம் பதித்த பெருமைமிகு இனம் நம் தமிழினம் என்பதை மீண்டும் உலகுக்கு உறக்கச் சொல்வது போல் இந்த கண்டுபிடிப்பு திகழ்கிறது என்றும், உலக வர்த்தக வரைபடத்தில் தமிழரின் தடம் எவ்வளவு ஆழமாக பதிந்திருந்தது என்பதை நினைவூட்டுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். ரோமானிய காலத்திலேயே கடல் கடந்து எகிப்து சென்று இன்று நாம் பேசும் உலகமயமாக்கலை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே செயல்படுத்திய முன்னேற்ற நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்பதற்கு இவை மற்றும் ஒரு சாட்சி என குறிப்பிட்டுள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதோடு உலகம் தழுவிய தமிழ் என்பதே நம் அடையாளம் என்ற பெருமையை இந்த வரலாறு நம்மை நிமிரச் செய்வதாக தெரிவித்துள்ளார்.